இப்போ நெறைய லவ்லயே வந்து அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி நெறைய வெரைட்டி சொல்றாங்க. உங்க காலத்துல லவ்னா எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எங்கள் காலத்தில் லவ் வந்து எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க பார்த்தேன் சிரிச்சேன் பக்கம் வர துடித்து அப்படின்னு பாடுவான். ஓகே. எங்கள் காலத்தில் வந்து கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் தேவி ஸ்ரீதேவி அப்படின்னு பாடும்போது கமலஹாசன் பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதான்னு நினைப்பேன். ஏன்னா ஸ்ரீதேவி இருக்கா. ஓகே. அப்படி ஸ்ரீதேவி பற்றி ரொம்ப பொறாமையாக இருக்கும். நான் அம்மா கிட்ட கேட்பேன் கமலஹாசன் மாதிரி மாப்பிள்ளை வேணுமான்னு. நீ அதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணுமா. சரி இருக்கட்டும்மா ஒரு தேங்கணும். கமலஹாசன் ரேஞ்சில் தான் எல்லாமே. கமலஹாசனோட ஜோடியாக யார் யார் நடிக்கிறாங்களோ அந்த தாயில்லவன் நான் இல்லை அந்த வந்து என்ன பாட்டு வரும் தாயில்லவன் நான் இல்லையில் அவள் ஸ்ரீதேவி என்னென்ன ட்ரெஸ்லாம் போடுறாளோ கமலஹாசனோட யார் யார் ஜோடியாக நடிக்கிறோம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். வா இவெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கா, நம்ம ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடாதா, ஜெயபிரதாவாக இருக்கக்கூடாதா அப்படின்லாம் ஏக்கமாக இருக்கும். அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் ராதாவை வந்து ரொம்ப ரொம்ப சிலிம்சம் பண்ணிட்டு இருப்பார். அவள் பின்னி முடிஞ்ச ரெட்டை ஜடையும் அப்படி. அப்போது விஜயகாந்த் ஸ்டைலு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. சரிம்மா அட்லீஸ்ட் ஒரு விஜயகாந்த் மாப்பிள்ளை மாதிரி தான் வரணும். விஜயகாந்த் நினச்சதுனால கமலஹாசன் நினச்சதுனால விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் நினச்சிருந்தா செந்தில் வந்திருப்பார். ஓகே அவரும் ஓகே. ஆனால் கமலஹாசன் நினச்சதுனால விஜயகாந்த் மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கார். இன்னும் லைஃப் ஜாலியாக போயிட்டே இருக்குது.